ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மூணார் டூர் பேக்கேஜ் தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா கிளாம்பிங் டூர் பேக்கேஜ். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் டூர் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ல என்னென்ன இன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா மூணார் பிக்கப் பண்றோம், 3 days லோக்கல் சைட்ஸிங், 4 டைம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க, அப்புறம் பிரைவேட்டா உங்களுக்கு கிளாஸ் ஹவுஸ் ஸ்டே கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜ்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்ண போற ரெசார்ட்டும் அந்த லொகேஷனும் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் ஒரு டி எஸ்டேட்டுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவலான ரெசார்ட் கிளாஸ் ஹவுஸ் வில்லா கொடுத்துருவாங்க. சுத்தியும் டி எஸ்டேட் அண்ட் ஹில் ஸ்டேஷன் ஹில் டாப்ல தான் இந்த ரெசார்ட் இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா போதமேடு டி எஸ்டேட்ல லொகேட்டட் ஆயிருக்கு. மூணார்ல இருந்து இந்த ரெசார்ட்டுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஓல்டு மூணார்ல இருந்து போதமேடு டவுனுக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க. போதமேடு டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இண்டிவிஜுவலான பிளேஸ்ல இந்த ரெசார்ட் வந்து லொகேட்டட் ஆயிருக்கு. இந்த இடத்தோட ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, மிஸ்டி மேகமூட்டம் அடிக்கடி ரிசார்ட்டுக்கு மேல பறந்து போறதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சில்னஸும் நல்ல வெதரோட கூலிங்கா இந்த இடம் எனி டைம் இருக்கும். மன்சூன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வேற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்தை சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமா தான் இருக்கும், வெள்ளவெளேர்னு தான் இருக்கும். ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த லொகேஷன் சூப்பராகவே வேற மாதிரி இருக்குங்க. இந்த கிளாம்பிங் டூர் பேக்கேஜ் பத்தி ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கூட இந்த கிளாம்பிங் டூர் வந்து புக் பண்ணிருப்பீங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. கிளாம்பிங் டூர்ல இந்த பேக்கேஜ் வந்துட்டு ஃபேமிலி, பேச்சுலர், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புக் பண்ணிக்கலாங்க. யாரெல்லாம் இது புக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் அவுட்டூர்ல இண்டிவிஜுவலா யாரும் இல்லாத ஒரு சூப்பரான மவுண்டன்லயோ டி எஸ்டேட்லயோ நல்ல வெதரோட நல்ல சில் வெதரோட ஸ்டே பண்ற மாதிரி உங்களுக்கு ரிசார்ட் வேணுங்கிறவங்க இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தாங்க, ஒரு மெடிசன் மாதிரி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பிரஷர், டிப்ரெஷன் டேப்லெட் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் மன நிம்மதி தேவை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல அழகான ஒரு லொகேஷன்ல ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாலே அவங்களோட பாதி மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் 100% வந்துட்டு இங்க புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிளசன்டான குவைட்டான நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட நல்ல ஒரு நேச்சுரல் சவுண்டோட இந்த லொகேஷன் நீங்க ஸ்டே பண்ணலாம். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு குரூப்போட வரீங்க, இல்லைன்னா ஒரு 2-3 ஃபேமிலியோட வரீங்க, நீங்க இண்டிவிஜுவலா ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மொத்தமாவே கொடுத்துருவாங்க. பொதுவா எல்லா கஸ்டமே நினைக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ட்ரிப் கிளம்பிட்டாலே அவங்க ஃபேமிலியோட ஒரு இண்டிவிஜுவல் காட்டேஜ், இண்டிவிஜுவல் ரூம்ஸ் அந்த மாதிரி தான், அவங்க யாரும் இல்லாம அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது சூட்டா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னும் சில கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம் வந்துட்டு ஏசியா நான் ஏசியாங்கிற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் ஏசி தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஏசியை விட கூலிங்கா இருக்குங்க. மன்சூன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 8 to 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும். இதே நீங்க நவம்பர் டிசம்பர் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா 1 டிகிரி 2 டிகிரி -1 டிகிரி செல்சியஸ் கூட போவாங்க. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும். சில ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் சைட் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. டென்ட்ல ஸ்டே பண்ற மாதிரி, மவுண்டன்ல வியூ பாயிண்ட்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஆனா சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்குள்ள உள்ள போய் ஸ்டே பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் 100% இந்த கிளாஸ் ஹவுஸ் செட் ஆகுங்க. கிளாஸ் ஹவுஸ்ல நீங்க உள்ள படுத்துக்கிட்டு வியூ பாயிண்ட், வெளியே உள்ள மிஸ்டி எல்லாம் நீங்க லைவா பார்க்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இந்த கிளாஸ் ஹவுஸ் ஸ்டே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேமிலியில நீங்க 100% நீங்க வந்துட்டு புக்கிங் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்து இந்த ரிசார்ட் வந்துட்டு உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ரிசார்ட் இது ரூமா கொடுக்கறத விட பேக்கேஜுக்காக மட்டும்தான் இந்த ரிசார்ட்டை வந்துட்டு அவங்க ஸ்டே வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க, அகாமடேஷன். இந்த பேக்கேஜ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா சிஜே ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ், அதாவது சிஜே ஹாலிடேஸ் தான் இது ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மியா வச்சு கெஸ்ட்டுகளுக்கு அதிகமான அம்யூனிட்டிஸ் கொடுத்து நீங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு பேக்கேஜ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுபோல உங்களுக்கு சைட் சீனும் இந்த பேக்கேஜ்ல 3 நாள் ஃபுல் டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியான கைடு தான், டிரைவர் தான் உங்க கூட இருப்பாங்க. அவங்க எல்லா இடங்களையும் உங்களுக்கு சுத்தி காட்டுவாங்க. இங்க இருக்கிற எல்லா டிரைவர்ஸும், ஜீப் டிரைவர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களா தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பேசுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால கேரளால வந்தா தமிழ் இல்லையேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க டிரைவர்ஸ் எல்லாருமே தமிழ்காரங்க தான். ஓகே மக்களே, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு என்னென்ன அவங்க ப்ரொவைட் பண்றாங்க காம்ப்ளிமெண்டரியா, என்னென்ன இன்க்ளூஷன், என்னென்ன எக்ஸ்க்ளூஷன், யாரெல்லாம் இந்த பேக்கேஜை வந்துட்டு புக் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் இந்த பேக்கேஜ் புக் பண்ணக்கூடாது, அதே போல எந்தெந்த சைட் சீன் பிளேசஸ் வந்துட்டு 3 நாள் நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல சொன்ன மாதிரியே இது ஒரு 3 days டூர் பேக்கேஜுங்க. இது வந்துட்டு ஒரு கிளாம்பிங் டூர் பேக்கேஜ். மத்த பேக்கேஜ்ல மாதிரி இல்லாம ஒரு கிளாம்பிங் ரெசார்ட்ல உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. மூணார்ல உள்ள நல்ல நல்ல பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு 3 நாள் சுத்தி காட்டுவாங்க. உங்களுக்கு நல்ல சாப்பாடு, ஃபுட் கொடுப்பாங்க, ஹோம் மேட் ஃபுட். அதனால நீங்க தைரியமா புக் பண்ணலாம் இந்த பேக்கேஜ். மோஸ்ட்லி இந்த பேக்கேஜஸ் வந்துட்டு சென்னையில இருந்து தான் அதிகம் பேர் வந்துட்டு பேக்கேஜ் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க சென்னையில இருந்து மூணாருக்கு வர்ற மாதிரினா சென்னை கீழாம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு டைரக்ட் மூணாருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குங்க. தமிழ்நாடு SCTC பஸ், அதுல நீங்க வந்துக்கலாம். பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு ஸ்லீப்பர் 925 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அது இல்லாம இன்னும் பட்ஜெட்ல வேணும்னா நீங்க ட்ரெயின் மூலமா நீங்க மூணாரை வந்து ரீச் பண்ணலாம். சென்னையில இருந்து மூணாருக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்ல. நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா 3 வழியா நீங்க மூணாரை வந்துட்டு ரீச் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா கொச்சின் டைரக்ஷன் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன் அவைலபிள்ங்க. அப்படிங்கும்போது நீங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஆலுவாவுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. நீங்க ஆலுவால வந்து இறங்கின உடனே அங்க இருந்து மூணாருக்கு KSRTC கேரளா பஸ்ஸஸ் இருக்கு. 3 மணி நேரத்துல நீங்க மூணாரை ரீச் பண்ணிடலாம். அடுத்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சென்னை டு உடுமலைப்பேட்டை ட்ரெயின் டைரக்ட் ட்ரெயின் அவைலபிள் இருக்குங்க. உடுமலைப்பேட்டை வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா பஸ் எனி டைம் மார்னிங் டைம்ல அவைலபிள் இருக்கு. நீங்க மூணாரை 3 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். அடுத்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மூணாருக்கு
மூணாருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போடி நாயக்கனூர். இது பாத்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க மூணாரை ரீச் பண்ணிடலாம். அங்க இருந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா பஸ் எனி டைம் மார்னிங் டைம்ல மூணாருக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போடி நாயக்கனூருக்கு வாரத்துல 3 நாள் சர்வீஸ் மட்டும் தான் இருக்கு, ட்ரெயின் சர்வீஸ். அப்படிங்கும்போது நீங்க அதை பார்த்து புக் பண்ணுங்க. ஆனா அதிகபட்சமா எல்லாரும் வர்ற வழி பாத்தீங்கன்னா ஆலுவா டைரக்ஷன் வழி தான் மூணாரை வந்துட்டு எல்லாரும் ரீச் பண்றாங்க. ரொம்ப பேர் கேக்குறீங்க நல்ல லொகேஷன் எந்த வழி வரலாங்கிற மாதிரி கேக்குறீங்க. அதுல நம்பர் 1 இருக்கிறது பாத்தீங்கன்னா போடி நாயக்கனூர் தாங்க. ஏன்னா போடி நாயக்கனூர் தேனி டைரக்ஷன் அங்க இருந்து நீங்க வர்ற வழி பாத்தீங்கன்னா பஸ்ல வரும்போது சூப்பரா இருக்கும். ஒரு ஐரோப்பிய நாடு மாதிரியே அங்க இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பூப்பாறைன்னு ஒரு டவுன் இருக்குங்க. அந்த டவுனை தாண்டி அடுத்த ஜங்ஷன் ஆனையரங்களை நீங்க தாண்டிட்டீங்கனாலே சீனரி பயங்கரமா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு எங்க பார்த்தாலும் கிரீனரியா பச்சை பசேர்னு தேயிலை தோட்டமா இருக்கும், ஃபுல்லும் மவுண்டன்ல. அங்க இருந்து வர்ற வழியில வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையும் நீங்க பஸ்ல பாத்துட்டே வரலாம். அடுத்து ரெண்டாவது சூப்பரான பிளேசஸ் சொன்னா உடுமலைப்பேட்டை தாங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து நீங்க பஸ்ல வர்றீங்கன்னா மறையூர் டவுனை தாண்டினதுக்கு பட்டமூனார் செக் போஸ்ட் இருக்குங்க. அதை தாண்டிட்டீங்கனாலே அதுல இருந்து எஸ்டேட் ஃபுல்லும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து நல்ல சில்லா இருக்குங்க. சீனரி எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே போல அங்கேயும் நல்ல ஒரு யூரோப் மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆலுவா டைரக்ஷன்ல மூணார் வரதுக்கு கேரளா பஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அங்க இருந்து வர்ற வழி பாத்தீங்கன்னா பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைனாலும் 2 தரமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒன்னு வாலரா வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்னு சியப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். மன்சூன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொட்டுறத பயங்கரமா பார்க்கலாம், சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அது நீங்க பஸ்லயே வரும்போது பார்த்துட்டு வரலாம். மத்தபடி சொல்ற மாதிரி வேற ஒன்னும் கொச்சின் டைரக்ஷன் அந்த மாதிரி இல்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுல எங்க ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்கோ, எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி புக் பண்ணி வந்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வாந்தி எடுக்கிறவங்கள வாமிட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பஸ் ஜர்னியை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க கேரளா பஸ் எல்லாம் அடிச்சு ஓட்டுவாங்க, டேர்னிங்ல எல்லாம் பிரேக் அடிக்காமலே வீசி வருவாங்க. அப்படிங்கும்போது அப்படியே கொமட்டிரும். ஏன்னா நமக்கு வர்ற ஃபேமிலி கெஸ்ட் பொண்ணுங்க எல்லாருமே அப்படித்தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா வர்றாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வந்துட்டு ஜீப் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. அது அடிஷனலா பே பண்ற மாதிரி வரும். அதுன்னு பாத்தீங்கன்னா 4-5 சைடு ஓப்பனா இருக்கிறனால நீங்க நல்ல காத்தோட்டமா வரலாம். அந்த மாதிரி வேணுங்கிறவங்க நீங்க ரெசார்ட்டை கான்டாக்ட் பண்ணி உங்கள்ட்ட புக் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த பேக்கேஜ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்கங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க முதல் நாள் காலையில மூணார்ல ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க, ஒரு 9:30-10 மணிக்கு. அப்படிங்கும்போது நீங்க சென்னையில இருந்து வந்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஈவினிங் நீங்க அங்கிருந்து ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கணும். பஸ்ல வரவங்க கூட வந்துக்கலாம். காலையில நீங்க இங்க மூணார்ல 9 to 10 நீங்க ரீச் ஆயிட்ட உடனே நம்ம டீம் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஜீப் டிரைவர்ஸ் உங்களை பிக்கப் பண்ண உடனே உங்களை ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு உங்களுக்கு டெம்பரரியா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அங்க ஒரு 1 ஹவர்ஸ்ல நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். ஃப்ரெஷ் அப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா நம்ம சைட் சீன் கிளம்புற மக்களே. சைட் சீன் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டே லஞ்ச் அண்ட் தேர்ட் டே லஞ்சும் நீங்க பாத்துக்கணும். நீங்க ரிசார்ட்ல இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே நைட் டின்னர் அண்ட் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அண்ட் தேர்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் இதை அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜ்ல என்னென்ன இன்க்ளூஷன் இல்லன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்க்கும் போறதுக்கு என்ட்ரி ஃபீ நீங்களே பாத்துக்கணும். அதே போல லஞ்ச் உங்க சைட்ல பாத்துக்கணும். அதை தவிர்த்து மீதி எல்லாமே ரிசார்ட் சைட்ல இருந்தே பாத்துக்குவாங்க. உங்களை பிக்கப் பண்றதுல இருந்து லாஸ்ட் டே உங்களை ட்ராப் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டே உங்களை விரிவார டைரக்ஷன் வில்லேஜ் ட்ரிப்புக்கு சைட் சீன் அழைச்சிட்டு போயிருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட்லி மவுண்டன் வியூ பாயிண்ட்ங்க. பாக்குறதுக்கு இட்லி மாதிரியே மவுண்டனா டீ தோட்டம் இருக்குங்க, பச்சை பசேர்னு அழகா இருக்கும். கிரீன் வேலி வியூ பாயிண்ட்னு இதை சொல்லுவாங்க. அது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம விரிபாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போறோம். அங்க வந்து நீங்க குளிச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம். மன்சூன் டைம்ல எல்லாம் தண்ணி அழகா ஊத்துங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். செக் டேம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதனால எந்த டைம் நீங்க வந்தாலும் குளிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் டைகர் கேவ் புலி குகை பார்க்கலாம், ஹேங்கிங் பிரிட்ஜையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேரளா ஃபார்ம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டு போயிருவாங்க. அங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன், சாக்லேட் ஃபேக்டரி, கேரளா சாரி மியூசியம், ஆயுர்வேதிக் மெடிசன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees என்ட்ரி ஃபீ. இது மஸ்டா நீங்க போகணும்னு இல்ல, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போய்க்கலாம். பட் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜிப்லைன் அண்ட் ஸ்விங். இங்க ஜிப்லைன்ல வந்துட்டு ஒரு ஆளுக்கு 500 rupees கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோட்டப்பாறை வியூ பாயிண்ட் கூட்டு போயிருவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட். அங்க மவுண்டன்ல இருந்து அந்த வியூ எல்லாம் நீங்க நல்லா பார்த்து ரசிக்கலாம். மன்சூன் டைம்ல சூப்பரா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க். ஃபேமிலியா இருக்கீங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு பார்க்ல போய் நல்லா என்ஜாய் பண்றவங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் பார்க் கரெக்டா இருக்குங்க. இதோட என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 1000 rupees 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க, எல்லாத்தையுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் இது நீங்க கம்பல்சரியா போகணும்னு ஒன்றும் இல்ல, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போய்க்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த இடத்த வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஆயிருங்க டைம். அது முடிச்சிட்டு நம்ம ரிட்டர்ன் ரெசார்ட்டுக்கு கிளம்புறோம். வர்ற வழியில 2 மைல் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இங்க ஃபுல்லும் மிஸ்டி அண்ட் மவுண்டன் வியூ பாயிண்டா இருக்குங்க, பார்க்க நல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேஸ் ரொம்ப ஹெவியான சைட் சீன் வேண்டாம், அட்வென்ச்சர் ட்ரிப் அந்த மாதிரி வேண்டாங்கிறவங்களுக்கு, லைட்டா போதுங்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் டைரக்ஷன் உள்ள ஃபியூ பிளேசஸ் வந்துட்டு உங்களுக்கு விசிட் பண்ணுவாங்க. அதுல என்னென்ன பிளேசஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீ மியூசியம், நல்ல தண்ணி டீ மியூசியம் தான் பார்க்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா தேயிலை எல்லாம் எப்படி உற்பத்தி பண்றாங்க அந்த மாதிரி அதை பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 100 rupees நீங்க அங்க பே பண்ணி உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டீ உற்பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜமலைக்கு தான் போறோம். ராஜமலை போற வழியிலே பெரியவார வியூ பாயிண்ட், கன்னிமலை வியூ பாயிண்ட், ஆனைமுடி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் இதெல்லாம் நம்ம கன்னிமலையில வச்சு போற வழியிலேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா பார்க்கறது இரவிகுளம் நேஷனல் பார்க் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ராஜமலைன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நைமக்காடு டி எஸ்டேட்னு இங்க மூணார்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ராஜமலை டி எஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்து போற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு கவர்மெண்டோடது. அப்படிங்கும்போது உங்களை ஜீப்ல அழைச்சிட்டு வந்து நைமக்காடு டி எஸ்டேட்ல ட்ராப்
பண்ணிடுவாங்க. அங்கிருந்து நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள போறது மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் எடுத்த உடனே அங்கேயே தனியா ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்குன்னு உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு வேன் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வண்டியில வேன்ல போறது மாதிரி இருக்கும். செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நீங்க ராஜமலைக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்த ஆனைமுடி, கொடுமுடி, ஆனைமுடி சீரம், ஆனமலைன்னு கூட சொல்லுவாங்க. சவுத் இந்தியாலே ஹையஸ்ட் பீக்னு பாத்தீங்கன்னா உயரமான இடம், உயரமான மலை இந்த ராஜமலை தாங்க. இந்த பார்க்கோட பேர் பாத்தீங்கன்னா இரவிகுளம் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. உள்ள போயிட்டீங்கன்னா ஃபுல்லும் நீங்க நீலகிரி தார் இந்த வரையாடுகளை நீங்க பார்க்கலாம். அந்த ரோடுகள் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இது ராஜமலையை தவிர இந்த ஆடு வேற எங்கேயுமே மூணாறுல இல்ல. அதை நீங்க அங்க பாத்துக்கலாம். இதுக்குள்ள போயிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு அட்மாஸ்பியரான லொகேஷன் இது. அது முடிச்சு நேரா நீங்க ரிட்டர்ன் டு மூணாருக்கு வந்துடலாம். அதே போல ஓல்டு மூணார்லயும் பார்க் இருக்கு. அது நீங்க வேணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது முடிச்சு நேரா நீங்க ரிட்டர்ன் ரிசார்ட்டுக்கு கிளம்பிடலாம். வர வழியில என்னென்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா வர வழியில ஹெட் ஒர்க்ஸ் டேம் அதையும் பார்த்துட்டு அடுத்து நேரா நம்ம போதமேடு வியூ பாயிண்ட்க்கு வந்துடுறோம் மக்களே. இதுக்கு முன்னாடி நீங்க மூணார் வந்திருந்தீங்கன்னா இந்த போதமேடு வியூ பாயிண்ட பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மூணாருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான அழகான வியூ பாயிண்ட்னா இந்த போதமேடு வியூ பாயிண்ட் தான். உள்ள ரிசார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ரிசார்ட்டுகள்லயும் மேக்ஸிமம் வந்துட்டு பால்கனி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தியும் டீ எஸ்டேட் அந்த மவுண்டனா தான் இருக்கும். போதமேட்ல இருக்க எல்லா ரிசார்ட்டுகளும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் ரூம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லொகேஷன் இது. இந்த போதமேடு வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம ரிசார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தாங்க. போதமேடு டவுன்ல இருந்து வெறும் 200 மீட்டர் தான் இருக்கும். 10 நிமிஷத்துல நம்ம ரிசார்ட்டை ரீச் பண்ணிடலாம். டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி பிரைவேசியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம யாருமே இல்லாத ஒரு பெஸ்ட் லொகேஷனா இருக்கு நம்ம ரிசார்ட். கிளாம்பிங் ரிசார்ட் இருக்கிற இடம். ஈவினிங் உடனே உங்களை ரிசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. அங்க நீங்க செக் இன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ரிசார்ட்லயே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிளாஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனியோட வந்துருங்க. அதே போல பால்கனியும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. ஒரு பிரைவேட்டான கேம்ப் சைட் மாதிரி வந்துடும். ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல ஃபேமிலியா இருந்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன் ஸ்டே பண்ணிக்கலாம். பெட் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் தான். ஏன்னா இது ஒரு சிங்கிள் ரூம்ல தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வில்லாஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது 3 அட்டாச்சு வில்லாஸ் இருக்குங்க. ஒரு 3 சிங்கிள் ஃபேமிலியா இருக்கிறீங்க, இல்லனா ஒரு 4 to 7 பேர் ஃபேமிலியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்க கிளாஸ் ஹவுஸ்ல இருக்கிறத விட வெளியே பால்கனியில தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு வியூவோட இருக்குங்க. பால்கனிலேயே உங்களுக்கு சேர், டேபிள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க அவுட்டோர் டைனிங் கூட எடுத்துக்கலாம். வெளியே உட்காந்து கூட ஃபுட் நீங்க எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர குளிர் அடிக்குங்க. நைட் டைம்ல நீங்க டின்னர் எடுக்கும்போது அந்த அளவுக்கு குளிரா இருக்கும். காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், குளிர் காத்து. அது நீங்க பார்த்து தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப குளிர் அடிச்சிச்சு இல்லைன்னா மழை பெஞ்சிச்சு அந்த மாதிரினாக்க கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு, கேன்டீன் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். அதே போல இந்த ரெசார்ட்ல எனி டைம் லைவ் மியூசிக் இருக்குங்க. மார்னிங் 6 to 8:30 வரைக்கும் லைவ் மியூசிக் இருக்குது. அது ஈவினிங் டைமில் 6 to 7, 8 வரைக்கும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 6-7 பேர் வரைக்கும் இந்த என்டையர் கிளாம்பிங் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 9 பேர் வரைக்கும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பால்கனிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் நீங்கள் சன்செட் எல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல் மன்சூல் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசார்ட்டை சுற்றியும் ஃபோக் அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்குங்க. நீங்கள் படத்துல எல்லாம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், பயங்கர சில்னஸாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா தான் இருக்குங்க. புகை மூட்டம் மாதிரி எங்கிட்டு பார்த்தாலுமே மன்சூன் டைம்ல அப்படியே சூழ்ந்து இருக்கும். ரெசார்ட்டை சுத்தி இருக்கும். ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு புகை மூட்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு இந்த ஜூன் டு பிப்ரவரி மாசம் வரைக்கும் வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. இந்த லொகேஷனே ஒரு த்ரில்லான சூப்பரான அழகான லொகேஷன் இது. உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு பெஸ்டான லொகேஷனும் இது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகம் பேர் எங்க பேக்கேஜ்லயே இந்த கிளாஸ் ஹவுஸ் பேக்கேஜ் தான் அதிகமான பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, அன்னைக்கு டீ காஃபி எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண பிறகு நீங்க ரேஸ் பண்ணிக்கலாம். பால்கனிலேயே ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் வீடியோ பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்து டின்னர் இருக்கு. டின்னர் என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கறி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், வெஜ் குருமா, வெஜ் கறி ஏதாச்சும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நல்லா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு நீங்க ஓவர் நைட் ரெசார்ட்லயே ஸ்டே பண்ணிக்கலாம் மக்களே. அப்ப ஃபர்ஸ்ட் டேயோட பிளான் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது நாள் மக்களே, டே 2 என்ன பிளான் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் உங்களுக்கு ஒரு 6:30, 7 o'clock உங்களுக்கு பெட் காஃபி வந்துடும். பெட் காஃபி குடிச்சு முடிச்ச பிறகு நீங்க சுத்தி இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன், டீ மவுண்டன், டீ எஸ்டேட் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வாக் ட்ரெக்கிங் மாதிரி போய் எல்லா இடத்தையும் சூப்பரா நீங்க பாத்துக்கலாம். அதே போல மார்னிங் டைம் தாங்க பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரலான சவுண்ட், குருவிகள் கத்துற சத்தம், காத்தடிக்கிற சத்தம், அந்த மரங்கள் சுத்தியும் மரங்கள், யூக்லிப்டஸ் மரங்கள்லாம் இருக்குங்க. அந்த மரங்களோட சத்தங்கள்லாம் கேட்கும்போது ரொம்பவே இனிமையா இருக்கும். நல்ல பிளசண்டா, பீஸ்ஃபுல்லா, நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட குவைட்டா இருக்குங்க. அடுத்து நீங்க வாக் ட்ரெக்கிங் எல்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம். இங்க 24 hours ஹாட் வாட்டர் அவைலபிள் இருக்குங்க. ரொம்ப பேர் ஹாட் வாட்டர் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஹாட் வாட்டர் இருக்கு. 8:30 உங்களுக்கு அங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இட்லி இல்லனா தோசை உங்களுக்கு தமிழ்நாடு ட்ரெடிஷன்லயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்ல கேரளா டைப் ஃபுட்
ஃபுட்டு வேணும்னா உங்களுக்கு புட்டு, இடியாப்பம், அப்பம், கடலைக்கறி அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டா போதும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 9:30 ஜீப் உங்களை பிக்கப் பண்ண வந்துடும் மக்களே. சைட் சீனுக்கு நம்ம கிளம்பிடலாம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுப்பட்டி டைரக்ஷன் மவுண்டன் ட்ரிப் எல்லாம் வியூ பாயிண்டாக தாங்க இருக்கும். அதே போல் இங்கே போட்டிங், எலிஃபென்ட் ரைடு அந்த மாதிரியும் இருக்கும். போட்டிங், எலிஃபென்ட் ரைடெல்லாம் வேணும்னா ரிசார்ட்லேருந்து நீங்கள் வெள்ளனே கிளம்பி அங்கே ஏர்லியாகவே போயிருங்க. அதாவது சீசன் டைம் ஏப்ரல், மே அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. மக்கள் வீக் டேஸில் சாதாரண நாட்கள் எல்லாம் நீங்கள் நார்மலாக போனாலே போதும். 9:30க்கு நீங்கள் ரிசார்ட்லேருந்து செக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களை ரோஸ் கார்டனுக்கு கூட்டு போயிருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃப்ளவர்ஸாக இருக்கும், கலரிங் ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். இங்கே எல்லாத்தையும் நம்மள டைம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கவுண்டரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில்ட்ரன்ஸ்னா 25 ரூபீஸ் கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட். மூணார்லேயே ஹைலைட்டடான ஒரு லொகேஷன் தாங்க இது, ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோவுக்குன்னு இந்த லொகேஷன் இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டீ மவுண்டெயின், சுத்தி ஃபோக் அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு சீனரியா இருக்குங்க. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் உங்களை எலிஃபென்ட் பார்க்குக்கு கூட்டு போயிருவாங்க. எலிஃபென்ட் பார்க் போறதுக்கு ஃப்ரீ தாங்க. போயிட்டு எலிஃபென்ட்டை நீங்க சும்மா பார்க்குற மாதிரினா பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். எலிஃபென்ட்ல உங்களுக்கு சவாரி பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க கவுண்டர்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு யானையில 3 பேர் சவாரி பண்ணிக்கலாம். அது ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் உங்களை அப்படியே அந்த மவுண்டன் வழியா சுத்தி கூட்டு போயிட்டு கூட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டீ ஃபேக்டரி தாங்க. இந்த ஃபேக்டரியில டீ தூள் எப்படி உற்பத்தி பண்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமுங்க. பார்க்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இதை நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். அடுத்து மாட்டுப்பட்டி போட்டிங்கும் இருக்கு. உங்களுக்கு போட்டிங் வேணும்னா அங்க ஸ்பீட் போட்டிங் அவைலபிள் மக்களே. போட்டிங் வேணும்னா நீங்க ரிசார்ட்ல இருந்து கொஞ்சம் வெள்ளனே கிளம்பி வந்தா தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 600 பிளஸ் இங்க ஸ்பீட் போட்டிங்க்கு சார்ஜஸ் பண்றாங்க. ஒரு போட்டிங்க்கு 5 பேர் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வைல்டு எலிஃபென்ட் ஸ்பாட் தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா காட்டு யானைகளை கூட்டம் கூட்டமா பார்க்கலாம். அது அந்த புல்மேட்ல வந்துட்டு புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எல்லா டைமும் வராது. சம்டைம் லக் இருந்தா நம்ம அதை பார்க்கலாம். இந்த லொகேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் புல்மேடுகளா தான் இருக்கும். பார்க்க ஒரு யூரோப் மாதிரியே தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணை இருக்கு. அதிகமா மாடுகளை இங்க வளர்க்குறாங்க. மாடுகள் மூலியமா பால் உற்பத்தி பண்ணி அந்த மூணார்ல உள்ள எல்லா ஹை ரேஞ்சுகளுக்கும் பால் விநியோகம் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் தாங்க இது. அடுத்து பாத்தீங்கன்னா மக்களே எக்கோ பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல போயிட்டு நம்ம கத்துனா எக்கோ அடிக்கும். இங்க பெடல் போட்டிங்கும் இருக்கு. உள்ள பாயிண்ட்டுக்குள்ள அக்சஸ் ஆகணும்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இல்லனா வெளிய இருந்து நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம் அந்த பாயிண்ட். அடுத்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மக்களே குண்டல லேக். குண்டல டேம் இருக்கு. இங்கேயும் போட்டிங் இருக்கு. நீங்க மாட்டுப்பட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குண்டலையில நீங்க போட்டிங் எடுத்துக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மூணாரே உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த குண்டல தாங்க மூணாரா இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த வந்துட்டு குண்டல வேலின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பழமையான ஒரு இடம் தாங்க இந்த குண்டல வேலி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ் வியூ பாயிண்ட். இதை நம்ம போற வழியிலேயே பாத்துக்கலாம். கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர். டாப் ஸ்டேஷனுக்கு போனீங்கனாலே அந்த மவுண்டன்ல நம்ம மொத்த தடவையா நீங்க பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லான ஒரு லொகேஷன் தாங்க டாப் ஸ்டேஷன். மலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலேயே நீங்க நியரஸ்ட்லயே பார்க்கலாம். பெரிய பெரிய மவுண்டனா இருக்குங்க. அங்கிருந்து நம்ம கொழுக்குமலை டாப், கொழுக்குமலை டீ எஸ்டேட், கொழுக்குமலை மவுண்டன்ல எல்லாம் நம்ம இந்த பாயிண்ட்ல நின்று பாத்துக்கலாம். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள போடி நாயக்கனூர், போடி அந்த இடங்களெல்லாம் நம்ம இந்த மவுண்டன்ல இருந்தே பாத்துக்கலாங்க. சின்ன சின்னதா வெள்ள வெள்ளையா தெரியும். அதே போல குரங்கணி ஷார்ட்கட், அதே போல சுத்தி இருக்கக்கூடிய 360 மவுண்டன் எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்தே நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிரும் மக்களே. அதுக்கடுத்து நேரா உங்களை ரிசார்ட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க ஃப்ரெஷ் அப் முடிச்ச பிறகு உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்கு. அது முடிச்சிட்டு உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு 7 o'clock போல ஸ்டார்ட் ஆகும். அது கேம்ப் ஃபயர் பாத்தீங்கன்னா வெதருக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டின்னர் இருக்கு. ரெண்டாவது நாள் நைட்டு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, வெஜ் கறி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிசார்ட்ல ஸ்டே பண்ணிக்கலாம் மக்களே. இது இப்ப பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 2வது நாள் பிளான். அடுத்து பாத்தீங்கன்னா டே 3 3வது நாள் என்னென்ன பிளான் பாத்தீங்கன்னா 2 பிளான் இருக்கு மக்களே. 3வது நாள் ஒன்னு கொழுக்குமலை ட்ரிப் இருக்கு, இன்னொன்னு தேக்கடி டைரக்ஷன் இருக்கு. உங்களுக்கு கொழுக்குமலை மஸ்டா பார்க்கணும், சன்ரைஸ் கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்கணுங்கிறவங்களுக்கு அந்த பேக்கேஜே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ரிசார்ட்ல இருந்து நீங்க கொழுக்குமலை கிளம்புற மாதிரி இருக்கும். அது நீங்க பேக்கேஜ்ல புக் பண்ண அதே ஜீப்ல ரிசார்ட்ல இருந்து உங்களை சூரியநெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போயிருவாங்க. சூரியநெல்லியில இருந்து கொழுக்குமலை போறதுக்கு அங்க தனியா ஜீப் இருக்கும். அந்த ஜீப்ல நீங்க உள்ள தனியா எடுத்து போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ட்ரி ஃபீ நீங்க பாத்துக்கணும். அது அங்கேயே கவுண்டர்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு அங்க கொழுக்குமலை ஜீப்ல ஒரு ஜீப்ல 6 பேர் போற மாதிரி இருக்கும். ஒரு ஜீப்புக்கு 3000 ரூபாய் கேட்பாங்க. நார்மல் டேஸ், வீக் டேஸ்ல அந்த மாதிரி கேட்பாங்க. இதே சீசன் டைம், ஃபெஸ்டிவல் டைம், வீக்கெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3500 இருந்து ஒரு 4000 வரைக்கும் கேட்பாங்க. அது நீங்க டைரக்டா போய் அங்கேயே புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ரெசார்ட்ல உங்களை சொல்லிட்டீங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுத்துருவாங்க. மூணார்லயே ஒர்த்தான பிளேஸ்னு பாத்தீங்கன்னா இந்த கொழுக்குமலை தாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆஃப் ரோடு ட்ரக்கிங்கும் சூப்பரா இருக்கும். அதே போல நீங்க மேல டாப்புக்கு போயிட்டீங்கன்னா பயங்கர சில் காத்தாவும் இருக்கும். நீங்க சன்ரைஸும் பாத்துக்கலாம். சன்ரைஸ் இல்லைன்னா அங்க உள்ள மிஸ்டி எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். மறுபடி கொழுக்குமலை ஜீப்லயே நீங்க ரிட்டர்ன் உங்களை சூரியநெல்ல டிராப் பண்ணிடுவாங்க. சூரியநெல்லியில இருந்து பேக்கேஜ் புக் பண்ண ஜீப்லயே நீங்க ஒரு 9:30 ரெசார்ட் வந்து சேர்ந்துடலாம். ஃப்ரெஷ் அப் முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 11 o'clock போல செக் அவுட் வந்துருங்க. செக் அவுட் பண்ணி உங்களை 12 o'clock மூணார் பஸ் ஸ்டேஷன்ல உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க உங்க குரூப்ல, கை குழந்தைகளா இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க இதை புக் பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு கொழுக்குமலை எல்லாமே எங்களுக்கு ஃபுல் டே ட்ரிப் வேணும், எங்களுக்கு வேற ஏதாச்சும் சைட் சீன் கொடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. தேக்கடி டைரக்ஷன் இருக்கு. ட்ரிப் பார்த்தீங்கன்னா 9:30 போல ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் ஒரு 2 to 3 மணி வரைக்கும் உங்களுக்கு சைட் சீன் இருக்கும். அது முடிச்சு
மூணார் பஸ் ஸ்டேஷன்ல உங்களை ஒரு 4 மணி போல ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த தேக்கடி டைரக்ஷன், தேனி டைரக்ஷன், மதுரை டைரக்ஷன் இது எல்லாமே ஒரே ரூட் தாங்க. ஓகே, இதுல என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வட்டக்காடு சிக்னல் பாயிண்ட் இருக்கு. நீங்க மார்னிங் ஒரு 9:30 போல ஒரேடியா நீங்க வந்து ரிசார்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஜீப் டிரைவர்ஸ் உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. பிக்கப் பண்ணிட்டு 9:30 போல உங்களுக்கு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். முதல் வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா வட்டக்காடு சிக்னல் பாயிண்ட்டுங்க. இது மூணார்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இட்லி மவுண்டன் மாதிரி தான் சிங்கிளா இருக்குங்க. அதுல யூக்லிபிட்டஸா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு ட்ரெண்டிங்ல போன ஒரு லொகேஷன் தாங்க இந்த வட்டக்காடு சிக்னல் பாயிண்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாக்காடு வியூ பாயிண்ட். இந்த லாக்காட்ல உள்ள 360 வியூ பாயிண்ட்ல சூப்பரா நம்ம ஒரே இடத்துல இருந்து பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேப் ரோடு எல்லாருக்குமே தெரியும். கேப் ரோடுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு மிஸ்ட் எனி டைம் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த லொகேஷன்ல மட்டும் எனி டைம் பறந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம். அதுக்கடுத்து ராக் கேவ், மலைக்கண்ணம் கேவ்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஃபார்ம் விசிட் டி எஸ்டேட் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். எல்லாம் ஆரஞ்சு தோட்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பாத்துக்கலாங்க. இதுக்கு பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. மன்சூன் டைம்ல எல்லாம் சூப்பரா இருக்குங்க அந்த இடத்த பாக்குறதுக்கு. அப்படியே தண்ணி பயங்கரமா ஊத்தும். ஆனா இதுல நம்ம குளிக்க முடியாது, ஜஸ்ட் விசிட் பண்ண மட்டும் தான் முடியும். ஏன்னா குளிக்கிற அளவுக்கு அங்க ஸ்பேஷியஸ் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆனையிரங்கல் டேம்ங்க. இந்த ஆனையிரங்கல் டேம்ல நம்ம போட்டிங் பண்ண முடியாது, ஜஸ்ட் விசிட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல போட்டிங் இருந்தது. யானைகள் வந்துட்டு அங்க அதிகமா இருக்கு, தண்ணி குடிக்க வர்றதுனால அந்த போட் சத்தம் வந்துட்டு அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ட்டு கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டேமை மட்டும் தான் நம்ம விசிட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம ரிட்டர்ன் மூணாருக்கு போறதுக்கு ஒரு 3 மணி ஆயிருங்க. உங்களை ஈவினிங் பஸ் ஸ்டேஷன்லயே ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுதான் மக்களே பேக்கேஜ். ஓகே மக்களே, இந்த பேக்கேஜ் யார் புக் பண்ணலாம், யார் புக் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். பெர் ஹெட்டுக்கு எவ்வளவு பிரைஸ் வருதுங்கிறதை நம்ம பார்த்துருவோம். நீங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்க, இல்லைன்னா உங்க குரூப்ல வயசானவங்க இருக்காங்க, இல்ல கை குழந்தை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பேக்கேஜ் புக் பண்ண முடியாது. அதே போல வயசானவங்க இருந்தீங்கனாலும் கொழுக்குமலையை நீங்க புக் பண்ண வேண்டாம், அதுவும் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு பதிலா நம்ம ராஜமலை இல்லைன்னா தேக்கடி டைரக்ஷன் உங்களுக்கு 3rd டே சைட் சீன் கொடுத்துருவாங்க. குளிர் அதிகமா தாங்க முடியாதவங்க இந்த பேக்கேஜ் புக் பண்ண வேண்டாம். அதே போல உங்களுக்கு நல்ல கலகலன்னு சிட்டியில இருக்கணும், அங்க மக்கள் எனி டைம் நடக்கிற மாதிரி, அங்க மற்ற வாகனங்களோட சத்தங்கள்லாம் கேட்கணும், இல்ல கலகலன்னு இருக்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த பேக்கேஜ் இந்த லொகேஷன் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. நல்ல ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா குவைட்டா நல்ல ஒரு நேச்சுரல் சவுண்ட் அட்மாஸ்பியரோட வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லொகேஷன் வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த பேக்கேஜ் யாரெல்லாம் புக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்ல நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட வேணுங்கிறவங்களுக்கு 100% இந்த பேக்கேஜ் சூட்டா இருக்கும். நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த சிட்டியில இருக்கிறவங்க, ஒர்க் பண்றவங்க, ஒரு 2 நாள் 3 நாள் தனியா அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது 100% பேக்கேஜ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த பேக்கேஜ்ல கண்டிஷன்ஸ் இருக்குங்க, அது என்னன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லக்கேஜஸ் அதை கம்மி பண்ணிருங்க. சிலவங்க பெரிய பெரிய டிராவல் பேக் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ஹவுஸ்ல உங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்கறதுனால அதுல ஒரு கிங் சைஸ் பெட் தான் இருக்கும். இந்த கிளாஸ் ஹவுஸே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் சைஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது பெரிய பெரிய லக்கேஜஸ் அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமான உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ள முக்கியமான துணி மட்டும் ஒரு ஹேண்ட் பேக்ல எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்த குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சீசன் டைம், ஃபெஸ்டிவல் டைம்ல வரீங்கன்னா கண்டிப்பா அந்த நாட்கள்ல மட்டும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஒரு சில இடங்கள் பார்க்க முடியாதுங்க, ஸ்கிப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் அந்த டைமில். மூணார் ஃபுல் க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக் இருக்கும். அதனால எல்லா இடங்களையும் அந்த டைமில் கவர் அப் பண்ண முடியாது. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஹவுஸில் ஒரு 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பேச்சுலர் இருந்தீங்கன்னா 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜில் மொத்தமாக என்டையராக உங்களுக்கு 3 வில்லா அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கிளாஸ் ஹவுஸ் வில்லா. நீங்கள் ஒரு குரூப் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 பேர்லேருந்து ஒரு 6 to 7 பேர் வரைக்கும் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர்லேருந்து நீங்கள் ஒரு 9 பேர் வரைக்கும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி வெளியே டென்ட் வேணுங்கிறவங்களுக்கு அவங்க டென்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஒரு 2-3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். டென்ட்டில் பால்கனிலேயே அவங்க டென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. சிட்டியில் உங்களுக்கு அகாமடேஷன் வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பேக்கேஜ் புக் பண்ண வேண்டாம். ஓகே மக்களே, வாங்க இந்த பேக்கேஜோட பிரைஸ் என்னங்கறத பார்க்கலாம். நீங்க 9 பேரா வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2850 ரூபாய், பேக்கேஜ் ரேட் 25650. நீங்க 8 பேரா வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3100, பேக்கேஜ் ரேட் 24800. நீங்க 7 பேரா வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3500, பேக்கேஜ் ரேட் 24500. நீங்க 6 பேரா வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3667, பேக்கேஜ் ரேட் 22000. நீங்க 5 பேரா வந்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 4200, பேக்கேஜ் ரேட் 21000. நீங்க 4 பேரா வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000, பேக்கேஜ் ரேட் 20000 ரூபாய் வருங்க. நீங்க இப்போ ஒரு 3 பேரா இருந்தீங்கன்னா அதுக்கு பேக்கேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் இருக்குங்க. ஆனா காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 3 பேரா வந்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 6000 ரூபாய் வரும், பேக்கேஜ் ரேட் வந்துட்டு 18000 ரூபாய். இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் புக் பண்ணா போதும், இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேரா வர பாருங்க. ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த பேக்கேஜை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி மேலும் விவரங்களுக்கு நீங்க உங்களுக்கு டைரக்டா ஃபோன் கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு. இல்லனா நீங்க இதோட ஐட்டனரி வேணும், PDF வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இல்லனா QR கோட்ல அந்த வாட்ஸ்அப் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சாட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஒரு ஃபியூ அட்வான்ஸ் பண்ணி நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். கூகுள் பே இல்லனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண உடனே அவங்க உங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் மக்களே. தேங்க்யூ.